கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? எல்லாமே நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதன்படி தான் நடக்கும். Everything happens with what we think, according to what we think. அதனால நம்ம யோசிக்கிறது மேன்மையான காரியங்களா இருக்கணும். So we have to think of higher level things. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி உங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Romans 12:2. And be not conformed to this world, but be transformed by the renewing of your mind, that ye may prove what is that good and acceptable and perfect will of God. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்மளுடைய மனதை புதுப்பித்து கொள்ளணுமா, நம்மளுடைய சிந்தனையை புதுப்பித்து கொள்ளணுமா. See what the Bible says. We have to change our mind. We have to improve the thinking quality of our mind. We have to think of higher things. ஒரு ரயில் நிலையம் அருகில் ஒரு பிச்சைக்காரன் தினந்தோறும் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டே இருப்பான். A beggar was sitting near a railway station and he used to ask for alms. தினமும் அவன் அங்கே வந்து உட்கார்ந்து போற வர்றவங்க கிட்ட அவன் தர்மம் கேட்பான். He used to come there and sit regularly and ask the people who are coming there for alms. ஒரு நாள் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்தாரு. அவருடைய உடையும் நடையும் பார்க்கும்போதே அவர் ஒரு பணக்காரர் அப்படின்றது தெரிஞ்சது. One day a man came there. Seeing his clothing and his body language, it was known that he was a rich person. இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு சந்தோஷம், அவர் நமக்கு நிறைய காசு தருவார் அப்படின்னு ஓடி போய் அவர்கிட்ட கையை நீட்டினான். This beggar was very happy. He thought this man will give us a lot of money and went and stretched out his arm. அந்த தொழிலதிபர் சொன்னாரு, நீ எதுக்கு என்கிட்ட கையை நீட்டுற? நான் உனக்கு ஏதாவது கொடுத்தேனா நீ எனக்கு என்ன திரும்ப கொடுப்ப அப்படின்னு யோசிச்சிருக்கியா? உன்னால ஏதாவது கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் உனக்கு காசு கொடுப்பேன். The businessman said, why are you stretching your arms to me? If I give you money, what can you give for me? Only when you give something to me, I will give you money. நான் ஒரு தொழிலதிபர், எதுலையுமே லாபம் இல்லாம நான் முதலீடு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டாரு. I am a businessman. If there is no profit, I will not invest. He said so and moved away. இந்த பிச்சைக்காரன் வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தான் இந்த வார்த்தைகளை. The beggar went home and thought repeatedly about the words. அப்புறம் அவன் என்ன பண்ணானா, 2 நாள் கழிச்சு அங்கே ரயில் நிலையத்துக்கு வெளியே பூத்திருந்த காட்டு பூக்களை பறிச்சுட்டு வந்து வச்சுக்கிட்டான். After 2 days he came and he plucked all the wild flowers that was near the railway station and kept it with him. அவன் சொன்னா, நீங்கள் எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பூக்களை கொடுப்பேன் அப்படின்னு. He announced that if you are giving me money, I will give you flowers. பலர் புன்னகையோட அவனுக்கு காசு கொடுத்துட்டு பூக்களை வாங்கிட்டு போனாங்க. Many came with a smile and gave him money and got flowers. அவன் ஒரு விஷயத்தை கவனிச்சான். அவன்கிட்ட பூக்கள் இல்லாத நேரம் யாருமே அவனுக்கு காசு கொடுக்கல. He observed one thing. When there was no flowers with him, nobody gave him money. சில நாட்களுக்கு அப்புறம் அந்த தொழிலதிபர் மறுபடியும் அங்கே வந்தார். ஓடி போய் அவர்கிட்ட விஷயத்த சொல்லி அவருக்கு சில பூக்களை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்தான். After a few days, the same businessman came to that railway station. He ran to him, gave him some flowers and got money. சில மாதங்கள் போச்சு. அதுக்கப்புறம் இந்த தொழிலதிபர் அதே ரயில் நிலையத்துக்கு வந்தார். After a few months, the same businessman came to that railway station. அப்போ இன்னொரு தொழிலதிபர் வந்து அவருக்கு கையை கொடுத்துட்டு அவரை பற்றி பேச ஆரம்பிச்சாரு. அப்போ இன்னொரு தொழிலதிபர் அங்கே வந்து அவர் கூட கையை குலுக்கிட்டு அவர் பேச ஆரம்பிச்சாரு.
There another businessman came and shook hands with him and started talking. ரெண்டாவது வந்தவருடைய உடையும் நடையும் நல்லாவே இருந்தது. The person who came second also was dressed well and his body language was elite. அந்த முதல் வந்தவர் கேட்டாரு, உங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்க யாரு? என்கிட்ட வந்து பேசுறீங்களே, என்கிட்ட நல்லா பேசுறீங்களே அப்படின்னு. The first businessman asked, who are you? Do you know me? You are coming and talking to me in a friendly manner. Do we know each other? அப்போ இந்த ரெண்டாவது மனிதன் சொன்னாரு, உங்களுக்கு என்ன தெரியலையா, நல்லா பாருங்க அப்படின்னு. The second man said, can't you identify me? Look at me very well. அப்போதான் இந்த முதல் மனிதனுக்கு தெரிஞ்சது, ஏய் நீ அங்க உட்கார்ந்துருந்த பிச்சைக்காரனாச்சே அப்படின்னு. Then only the first businessman said, you were the beggar who were sitting there. அவன் சொன்னான், ஆமா நான் தான் அந்த பிச்சைக்காரன். நான் இப்போ பூக்களை விற்கிற ஒரு பெரிய வியாபாரி ஆயிட்டேன். Now I have become a florist, a merchant. இப்போ வெளிநாட்டுக்கு பூக்களை ஏற்றுமதி பண்ற விஷயமா தான் இந்த ரயில்ல நான் போறேன் அப்படின்னு சொன்னான். Now I'm going to the city to talk about exporting flowers to the other countries. That is why I am going in this train. அந்த முதல் மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். The first man was very happy. இவன் சொன்னான், நீங்க சொன்ன வார்த்தைகள்னால நான் எனக்குள்ள ஒரு பிச்சைக்காரனை பார்க்காம ஒரு தொழில் அதிபரை பார்க்க ஆரம்பிச்சேன். The second man said, after you said those words, I did not see a beggar inside me. I started seeing a businessman inside me. என்னுடைய எண்ணம் என்னைக்கு மாறிச்சோ அன்னைக்கே என்னுடைய காரியங்கள் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னான். When my thought changed, everything in my life changed. இப்படி தான் நம்மளை குறைவா நினச்சிட்டே இருந்தோன்னா நம்ம குறைஞ்சுதான் போவோம். நம்மளை பற்றி அதிகமாக நினைக்கணும். அது கடவுளுடைய வழிகாட்டல் படி இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம நிச்சயம் உயர்வோம். We should not think of us lower and lower, then we will lose. We have to think of us in a high position according to the guidance of God. If we think like that, we will be successful. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.